சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிட மாற்றங்கரை பகுதியில் முதலைப்பண்ணை அமைப்பது தொடர்பாக கருத்துரு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் 32 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது அமைக்கப்பட உள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது. எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே முதலைப்பண்ணை அமைக்க வேண்டிய தமிழகத்தில் 3 இடங்களில் இந்த முதலைப்பண்ணைகள் உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை, திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த 3 இடங்களில் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கோடை காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் வற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு, காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன. குறிப்பாக இந்த வக்கராமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன. ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. முதலைகள் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம், மொத்தம் ரூபாய் 50,000 கடந்த 21/3/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் அந்த முதலைப்பண்ணை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.